ஹாய் வணக்கம். இன்றைக்கி ஒரு சிம்பிள் நெல்லிக்காய் ஃபுட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த நெல்லிக்காய் ரெசிப்பியை சாதத்தோடு எப்படி மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு நான் 6 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். கல்லுப்பு, மிளகு, சீரகத்தை வறுத்து அரைச்சி பொடி பண்ணியிருக்கேன். நான் 6 நெல்லிக்காயும் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ் நெல்லிக்காவாக எடுத்திருக்கேன். அதில் எந்த விதமான அழுகுனதோ கெட்டு போனதோ அந்த மாதிரி எந்த நெல்லிக்காயும் நான் எடுக்கல. 1க்கு 2 டைம் நெல்லிக்காவை நல்லா செக் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது சிம்பிள் ரெசிபின்றதுனால இந்த நெல்லிக்காய், கல்லுப்பு, மிளகு, சீரக பொடி இது 3 மட்டுமே வச்சு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது ஈஸியாகவும் செய்யலாம், 2 மினிட்ஸில் செய்யலாம், ஈஸியாக சாதத்தோடு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ பசங்களுக்கு டெய்லி நெல்லிக்காய் கொடுக்கறதுக்கு இந்த ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. நெல்லிக்காவை நம்ம பல வகையில் செஞ்சு கொடுக்கலாம், பட் இது ஒரு சிம்பிளாக கொஞ்சம் நேரத்தில் செய்யலாம். இதுக்கு நெல்லிக்காவை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ கட் பண்ணதுக்கப்புறம் அந்த நெல்லிக்காவை உள்ளே ஏதாவது நெல்லிக்காய் நல்ல நெல்லிக்காவா அப்படின்னு நான் உள்ளே செக் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி இப்போது நான் ஒருத்தவங்க 2 பேருக்கு செய்கிற அளவுக்கு நெல்லிக்காவை கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு 3 பேர் 4 பேர்னால் நெல்லிக்காவோட கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த நெல்லிக்காவை எல்லாத்தையுமே நான் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிட்டு அதில் மிளகு, சீரக பொடியை ஆட் பண்ணிக்கிட்டு கல்லுப்பையும் நான் சேர்த்துக்கிறேன். இது 3த்தையுமே சேர்த்து மிக்சியில் நல்லா அரைக்க போகிறேன். அரைச்சி அது ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துக்க போகிறேன். இதுதான் என்னோடய நெல்லிக்காய் ரெசிபி. ஸோ இப்போ பாருங்கள், நான் கல்லுப்பு, மிளகு, சீரக பொடி அது 2த்தையுமே நெல்லிக்காவோட மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போது மிக்ஸி ஜாரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம கிரைண்ட் பண்ணலாம். இப்போ இந்த நெல்லிக்காயில் என்னென்ன சத்து இருக்குதுன்னு பார்க்கலாமா? இதில் ஹை விட்டமின் சி இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, ஒரு இம்யூன் பூஸ்டர், நல்ல டைஜஸ்டிவ் ஹெல்த்தை சப்போர்ட் பண்ணும், சுகர் லெவலை மேனேஜ் பண்ணும், கொலஸ்ட்ரால் லெவலை மேனேஜ் பண்ணும், ஹேருக்கும் ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெல்லிக்காவை அரைச்சாச்சு. ஸோ இப்போ இந்த அரைச்ச நெல்லிக்காவை நீங்கள் அப்படியேவும் சாப்பிடலாம், இல்லைன்னா நீங்கள் சாதத்தோட ஒரு ஊறுகாய் மாதிரி காம்பினேஷன்லேயும் வச்சு சாப்பிடலாம். இப்போது இந்த நெல்லிக்காவை நான் தாளித்து எப்படி மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ ஒரு வாணலில் எண்ணெய், கடுகு, பெருங்காயம் 3த்தையுமே ஆட் பண்ணி தாளிச்சுக்கிட்டேன். இப்போ அதை அரைச்சி வச்சுருக்க நெல்லிக்காயில் மிக்ஸ் பண்ணி ஒரு சிம்பிள் நெல்லிக்காய் ரெசிபி ரெடி பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்யூச்சர் விலாகில் இன்னும் நிறைய ரெசிபீஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது நீங்கள் உங்களோட டயட்டில் ரெகுலராக கூட ஆட் பண்ணிக்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வரும்.